அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு மார்ச் 14ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு அனைத்துக்குமே நம்ம வரைபடம் சார்ட், நியூஸ் பேஸ்டு செய்திகள் அடிப்படை இல்லாமல் எப்படி எளிமையாக நாம் சந்தையை பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அதே போல் சந்தையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாம் வரைபடம் இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியம், ஆப்ஷன் செயின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதன் முதன்மை நோக்கமே. முதல்ல ஆப்ஷன் வியாபாரம் செய்கிறவங்க ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஆக்டிங் அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஆப்ஷனோட ஆக்டிங் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதற்கு என்ன பலம் பலவீனம்னு தெரியணும். இப்போ நீங்கள் 50 ரூபா ப்ரீமியம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த 50 ரூபா நம்மளுக்கு எங்கெங்கே போகணும்னு நினைப்போம். 100, 150, 200, 250, 300 எவ்வளோ வேணாலும் நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதற்கு சந்தை எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது நம்ம 50 ரூபா ப்ரீமியம் 100 ரூபா போகணும்னா இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம், நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக் அது இந்த அமௌண்ட்டுக்கு மேலே இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆனால் தான் எங்கே இருந்தால் நம்மளுக்கு அது ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு எளிமையே பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாரும் போய் திரைப்படத்தை நம்ம பார்ப்போம், எல்லாமே ரசிப்போம், ஜனரஞ்சகமாக இருக்கும், நகைச்சுவை, ஏதாச்சும் ரொம்ப எதிர்பார்ப்பு, சோகம் அனைத்துமே உள்ளடக்கமாக இருக்கும். ஆனால் நம் அதை பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் அதுபோல் நம் நடிக்க இயலுமா? அப்போது சிலர் நாள் மட்டுமே நடிக்க இயலும். அதுபோல் ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு நம்ம என்னென்னா ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு 1000 ரூபாய் தானே, 2000 ரூபாய் தானே, போட்டால் வந்தால் பரவாயில்ல, வராட்டி போனால் பரவாயில்ல, இதனால் எனக்கு என்ன பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னால சிலர் யோசித்து முதலீடு செய்வார்கள். அப்படி செய்யவே கூடாது. வாய்ப்பு இருக்கிற விஷயத்திற்கு நாம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் வாய்ப்பே இல்லைன்னு தெரிந்த விஷயத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னா அது நம்மளுடைய ஏமாற்றத்தை தான் கடைசியில் நம்மளுக்கு மிஞ்சும். அப்போ அதனால் நம்மளுக்கு முதல் ஆப்ஷன் ப்ரீமியம் ஆக்டிங் நம்மளுக்கு தெரியணும். அந்த ஆக்டிங் எப்படி ரியாக்ட் ஆகணும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரிய வேண்டும். இப்போ பாருங்கள், சந்தை நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் கொடுப்போம். 16,872 அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச். இன்று சந்தை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு முடிவுற்றுள்ளது. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸை நம்மளுக்கு சப்போர்ட் மார்க்கெட் எடுத்து திங்கட்கிழமை ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். திங்கட்கிழமை ஓப்பன்லேருந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஓப்பன், இன்றைய ஓப்பன் தான் 16,633, லோ பார்த்தீங்கன்னா 16,606, நேற்று முடிவுற்ற விலை 16,630. அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு நம்மளுக்கு ஒரு 24 புள்ளி தான் இறங்கியிருக்கு. அதற்கு மேல் 16,887 ஹை போயிருக்கு. அப்போ ஹையுக்கும் லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 280 புள்ளிகள். நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் 200 புள்ளிகள் சராசரியாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நேற்றைய ஹை கடந்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி சந்தை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 17,000 கால், 16,800 கால், 16,700 கால், 17,500 கால், 16,900 கால், 17,200 கால், 16,600 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போதைக்கு 16,600 அப்புறம் 17,000 இதற்குத்தான் போட்டி இருக்க போகிறது. இதனுடைய நடுநிலை 16,800. அப்போ இதற்கு இடையில் எப்படி இருக்க போகிறது மார்க்கெட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இதனுடைய ப்ரீமியம் ஐவி இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ நாளைக்கு செவ்வாய், புதன், வியாழன் 3 வர்த்தக நாள் இருக்குது. அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். சந்தை ஷார்ட் ரேஞ்ச் 16,668, அதாவது சந்தையோட ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது குறுகிய எல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வைட் ரேஞ்ச் 17,074. அப்போ இதற்குள் சந்தை இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வைட் ரேஞ்சுன்னா 17,256, 16,444. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,976, 17,041, 17,145. சப்போர்ட் லெவல் 16,753, 16,608, 16,417. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ படி இன்னைக்கு காலையில் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டியோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 புள்ளிகள் தான் பாசிட்டிவ். ஆனால் பேங்க் நிஃப்டியோட இம்பேக்டட் இண்டெக்ஸ் ரேஷியோ பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தாலும் உங்களுக்கு சற்று தெரியும். ப்ரீவியஸ் க்ளோஸ் 34,546, ஓப்பன் 34,660.
அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 112 புள்ளிகள். அப்போ நிஃப்டி 3 பாயிண்ட் தான் ப்ளஸ், பேங்க் நிஃப்டி 120 பாயிண்ட் ப்ளஸ். அப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 66 பாயிண்ட் ப்ளஸ். அப்போ இருக்கிறதுலேயே அதிகமான இம்பேக்டட் பலம் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டின்னு தான் தெரியும். அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ படி பேங்க் நிஃப்டி என்று யாரெல்லாம் வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இம்பேக்டட் இருந்திருக்குங்கிறது காலையில் ஓப்பனை வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க இயலும். அடுத்தது நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் 35,238, 35,238 இதுதான். சப்போர்ட் ஒன் 35,000, ரெசிஸ்டன்ஸ் ஒன் 35,034. அந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி அதற்கு மேலே தான் நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோசிங் கிடச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி சந்தையில் ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு 800 புள்ளிகள் இம்பேக்டட் வந்திருக்கு. நம்மளுக்கு 35,000 கால் 35,000 கால், 36,000 கால், 35,500 கால் ஆக்டிவில் இருக்குது. 34,000 புட், 34,500 புட், 35,000 புட் ஆக்டிவில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 35,300 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ சராசரியாக ஒரு நாளோட வர்த்தகம் நம்மளுக்கு ஒரு 700 to 800 புள்ளிகள் தெரியும். அப்போ அதிலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 34,500 இருந்து 36,000க்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இதனுடைய மிகைப்படுத்தின மதிப்பு இப்போவும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் பெரிய ரேஞ்சாக அமையலாம், இல்லைன்னா சின்ன சின்ன வால்டைல் பண்ணி மார்க்கெட்டை வந்துட்டு ஒரே இடத்துல ப்ரீமியத்தை கரைக்கக்கூடிய இடத்துலையும் செய்யலாம். அடுத்தது வந்து மார்க்கெட்டோட ஷார்ட் ரேஞ்ச் 34,711 மார்க்கெட்டோட ஷார்ட் ரேஞ்ச். அண்ட் வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 35,928. அதே மாதிரி மார்க்கெட்டோட வைட் ரேஞ்ச் 34,083 அண்ட் 36,512. இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35,640, 35,928, 36,308. சப்போர்ட் லெவல் 35,026, 34,711, 34,192. கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தை வந்துட்டு இப்போ 36,000 காலை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் 36,308க்கு மேலே இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆனால் தான் இது உங்களுக்கு அசலாக மாறும், அல்லது இது நட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு உணரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இதனை பற்றி தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யும் முற்படுங்கள். கண்டிப்பாக பயிற்சி எடுத்து, அதாவது பயிற்சிங்கிறது கட்டண பயிற்சியும் கிடையாது, நீங்களே சுயமாக ஒவ்வொரு ப்ரீமியமும் எப்படி கரைகிறது, எப்படி மல்டிபிள் ஆகிறது அப்படின்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ண நிறையா கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். கற்றுக்கொண்டு ஆப்ஷன் வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.